காரமடை பகுதியில் உள்ள எஸ்விஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை காரமடை பகுதியில் உள்ள எஸ்விஜிவி பள்ளியில் ஆண்டு விழா கல்ச்சுரல் கிறிஸ்டோ எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் ஷியாமளா ரமேஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் எஸ்விஜிவி பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் எனவும், ஏனென்றால் இந்த பள்ளியில் மிக நல்லொழுக்கங்களையும் பண்புகளையும் சொல்லித் தருவது மட்டுமின்றி விளையாட்டிலும் பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிறார்கள். அதேபோல் ஆசிரியர்கள் மிகவும் அற்புதமாக பள்ளி குழந்தைகளை நன்கு கவனித்து அவர்களுக்கு படிப்பில் உள்ள சந்தேகத்தை தீர்த்து வைத்து அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே சமயம் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வெற்றி பெற்று வரும் பொழுது எந்த அளவிற்கு அவர்களை ஊக்குவிக்கிறார்களோ அதேபோல் தோல்வியுற்று வரும்பொழுதும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து தோல்வியை எதிர்கொண்டால்தான் வெற்றி அடைய முடியும் என்று அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும். அதேபோல் மற்ற குழந்தைகளை சுட்டிக்காட்டி தன் குழந்தைகளிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் எந்த இடத்திலும் இருந்தாலும் அவர்களை நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று ஊக்குவித்தால் தான் அவர்களாகவே அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முன் வருவார்கள். அதே சமயம் குழந்தைகளும் பெற்றோர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் குழந்தைகள் மாணவ மாணவிகள் அழகான உடை அணிந்து அற்புதமாக நடனமாடி அனைவரும் கவர்ந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் லோகமுருகன், தாளாளர் பழனிசாமி, முதல்வர் சசிகலா, செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் ரத்னசாமி, அரங்காவலர்கள் தாரங்கேஸ்வரி, எம்.ஆர். வேலுச்சாமி, எம்.ஆர். ராஜேந்திரன், நிர்வாக அதிகாரி சிவசதீஷ்குமார் மற்றும் பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Of our people. What a garuad.